இப்போ இது வந்து 2.25 அடி இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா 2.25. இப்போ ஒரு படி இப்படி சுற்றி ஏறுதுன்னா அதுக்கு இடையில உள்ள கேப் வந்து மினிமம் கேப் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் இதை நம்ம அடாப்ட் பண்ணிடலாம். இந்த லிஃப்ட்டை பொறுத்தவரை பிட் ரூம் வந்து தேவை கிடையாது. கீழே வந்து நம்ம டைல்ஸை தோண்ட தேவை கிடையாது. இதுக்குன்னு ஒரு மிஷின் ரூம் தனியாக தேவை கிடையாது. இந்த ஃப்ரேம் மேலேயே வந்து நம்ம மோட்டர், கியர் பாக்ஸ் எவ்ரிதிங் நம்ம இதிலே பிளேஸ் பண்ணிடுறோம். ஸோ அதனால வந்து நாங்கள் இது ப்ரீ ஃபேப்ரிகேட்டடாகவே செஞ்சு கொண்டு போய் வித்தின் 2 days ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ இதில் மெயினாக வந்து பிரதர் ஒரு ஃபோல்டபுள் சேர் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சீனியர் சிட்டிசன் நம்ம அப்பா வயசுல இருக்கிறவங்க அவங்களால அந்த 16 செகண்ட் கூட நிக்க முடியாது. அவங்க அந்த 16 செகண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா அப்படி உட்காந்து போவாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ இது உள்ளேயுமே ஒரு லுக் வைஸ் வந்து பெட்டரா இருக்கு. அந்த இன்டீரியர் அப்படியே உள்ளேயும் அதையும் உள்ள கொண்டாந்துருக்கோம். ஆமா. இப்போ ஒரு போர்ட்டிகோ டு போர்ட்டிகோ போகும்போது ரோட்ல இருந்து எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. எங்களுக்கு வந்து டோட்டலா டிரான்ஸ்பரண்டா கண்ணாடி வேண்டாம் அப்படின்னு சொல்றதுனால தான் இந்த பேட்டர்ன்லயும் பண்றோம். இந்த சென்சார் எதுக்கான, இது ஒரு விர்ச்சுவல் டோர் மாதிரி. இப்போ நம்ம டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது யாரும் வந்து கையை நீட்டக்கூடாது, காலை இப்படி நீட்டக்கூடாது இருக்கா, கீழே இருந்து மேலே வர இந்த 6.5 அடிக்குமே சென்சார் இருக்கு. நீங்க கைதான் இல்லை, இப்போ காலை இப்படி நீட்டினீங்கனாலும் உடனே நின்றும். திரும்ப கோ கொடுத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ இல்லை கிரவுண்ட் எங்கே போகணுமோ அதை நம்ம போய்க்கலாம். ஓகே. எலக்ட்ரிக்கலாவும் ஒரு சேஃப்டி பண்ணியிருக்கோம், மெக்கானிக்கலாவும் பண்ணியிருக்கோம், பிரேக் மோட்டர் மூலமாகவும் ஒரு பிரேக் இது பண்ணியிருக்கோம். இது இல்லாம எல்லா லிஃப்ட்லயுமே ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு மொபைல் ஃபோன் நாங்கள் கொடுத்துறோம். இந்த லிஃப்ட்னால எங்களுக்கு இபி பில்ல எந்த மாற்றமும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. இப்போ மாசம் ஒரு 1500 2000 கட்டுறவங்ககிட்ட நம்ம கேட்கும்போது அதே தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ இது ஒரு நெக்லிஜிபிளா தான் இருக்கு. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களை பத்தி உங்க கம்பெனி பத்தி சொல்லுங்க. பிரதர், என் பேர் பிரேம் சக்கரவர்த்தி. இந்த கோயம்புத்தூர் அந்த கம்பெனியோட எம்டி. நம்ம வந்து ஸ்கை லிஃப்ட் ஹோம் எலிவேட்டர்னு நம்ம கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். நம்ம வந்து இந்த ஃபீல்டில் ஒரு 15 வருஷமாக இருக்கிறோம். ஆட்டோமேஷன் ஃபீல்டில் தான் ரொம்ப வருஷமாக இருக்கிறோம். இப்போ இந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. இப்போ இங்கே இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எத்தனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க? 200 லிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. என்னென்ன லொக்கேஷனில் பண்ணுறீங்க? சென்னை, கோயம்புத்தூர்னா இங்கே சேலம் வர கோயம்புத்தூரில் பண்ணுறோம். சென்னை சுற்று வட்டாரம் ஃபுல்லாக, மதுரை, திருச்சி. ஏன்னா எங்களோட பேஸ் வந்து நாங்கள் மதுரை பக்கத்தில் சிவகங்கை. ஓகே. ஸோ எங்கள் ஜோனில் நிறையா பண்ணியிருக்கோம். என்னென்ன மாதிரியான லிஃப்ட் இருக்குது, என்ன ரேஞ்சில் இருந்துருக்கு அப்படின்றத டெமோ பார்த்துடலாமா? ஓகே, அப்படியே டெமோ பார்த்துடலாம். நிறையா இங்கே இப்போ கஸ்டமருக்கு புரியுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, எங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்து எப்படி மாடல்ஸ் இருக்குது, அதோட டெக்னிக்கல் ஸ்பெக் இதெல்லாம் கேட்குறாங்க. அதனால என்ன பண்ணிட்டோம்னா எல்லா மாடல்லையுமே ஒரு லிஃப்ட் டெமோ மாதிரி வச்சிட்டோம். ஓகே. ஸோ தட் கஸ்டமர் வந்து நேரில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு லைவாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க வீட்டோட ஸ்பேஸுக்கு எது கரெக்டாக இருக்குங்கிறத அடாப்ட் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ரேஞ்ச் இல்லையா? ஆமாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பிரதர், சிங்கிள் பர்சன் போகிறதுக்காக டிசைன் பண்ணோம். ஓகே. எதுக்காகனா இப்போ நிறைய வீட்டில் வந்து இடம் ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். இப்போ இது வந்து 2.25 அடி இருந்தால் போதும். இதோட சுற்றளவே பார்த்தீங்கன்னா 2.25 இருந்தால் போதும். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பேஸ் வந்து எல்லார் வீட்லையும் அவைலபிளாக நம்ம எடுத்துட முடியும். இப்போ ஒரு படி இப்படி சுற்றி ஏறுதுன்னா அதுக்கு இடையில உள்ள கேப் வந்து மினிமம் கேப் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் இதை நம்ம அடாப்ட் பண்ணிடலாம். ஓகே. இது G+1 செட்டப். இது வந்து G+1. இது ஃபுல்லாகவே வந்து புல்லட் ப்ரூஃப் பாலிகார்பனேட் சொல்லுவாங்க. இது வந்து எவ்வளோ அடித்தாலும் உடையவே உடையாது. இந்த குழந்தைங்க இருக்க வீட்லலாம் வந்து அதிகமாக விளையாடுவாங்க, ஏதாவது பால் பட்டு கண்ணாடி உடஞ்சிரும், அந்த மாதிரி தேவையில்லை. இது வந்து கம்ப்ளீட்லி பாலிகார்பனேட். இந்த மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியல்? ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே இங்கே நீங்கள் பார்க்க போகிற எல்லா லிஃப்ட்டுமே கேல்வனைஸ்டு ஸ்டீலுங்கிற மெட்டீரியல் தான் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது. ஓகே. ஸோ ஜிஐ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நாங்கள் பியூர் பாலியஸ்டருங்கிற பவுடர் கோட்டிங் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதனால் வந்து லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும், ரஸ்ட்டுங்கிறது ஆகவே ஆகாது. ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு போனோம்னா நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாகிடும். ஆமாம். ஸோ 304 கிரேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போகிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம ஜிஐ போய் அது மேலே வந்து பவுடர் கோட் பண்ணிடுறோம். நார்மலாக எல்லாரும் எம்எஸ் மைல் ஸ்டீல் போட்டு பண்ணுவாங்க. அது ஒரு 3-4 இயர்ஸ்ல வந்து துரு பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம டோட்டலாக வந்து ஜிஐல போயிடுறோம். இது டெமோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகே. இது வந்து ஒரு சிங்கிள் பர்சன். இதை நீங்களே ஆப்ரேட் பண்ணி பாருங்க. ஏன்னா நாங்கள் பல தடவை போயிருக்கோம். நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கஸ்டமருக்காக நீங்கள் சொல்லுங்க. இது ஆட்டோ க்ளோசர் டோரு. நீங்கள் திறந்துட்டு விட்டுட்டா அதுவே க்ளோஸ் ஆயிரும். ஓகே ஓகே. ஸோ டோர் க்ளோஸ் ஆனால் தான் நீங்கள் லிஃப்ட் வந்து ஆப்ரேட் ஆகும். ஓகே. அதே மாதிரி இது வந்து எப்படின்னா ஒரு விர்ச்சுவல் டோர். இப்போ நீங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது கையை நீட்னாவோ ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாலும் உடனே நின்றும். சைல்ட் சேஃப்டிக்காக அது மாதிரி பண்ணிடும். இங்கே நீட்டும். இந்த 2 சென்சாருக்கு இடையில ஏதாவது ஒரு இன்டரப்ட் ஆச்சுனாவே இமீடியட்டா லிஃப்ட் ஸ்டாப் ஆகும். ஓகே. நல்ல காம்பாக்டாக தான் இருக்குது. அந்த ஸ்பீடு வந்து அது லெவலாக எல்லாருக்கும் ஒரே ஸ்பீடு தான். அந்த ஸ்பீடில் தான் ஏறும். ஆமாம். ஏன்னா இது வந்து சேஃப்டிக்காக. ஏன்னா இந்த லிஃப்ட்டை பொறுத்தவரை பிட் ரூம் வந்து தேவை கிடையாது. கீழே வந்து நம்ம டைல்ஸை தோண்ட தேவை கிடையாது. ஓகே. அப்போ வந்து மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம்ல, இப்படி வந்தால் நீங்கள் ஸ்லோவாக நிப்பாட்டி ஆகணும். ஆமாம். இப்போ நான் ரொம்ப ஸ்பீடாக வந்தால் அந்த டைமிங்குள்ளே நிப்பாட்ட முடியாது. அதனால அந்த மினிமம் ஸ்பீடில் தான் நம்ம இதை கொண்டு வரோம். ஏன்னா ஒரு டொமஸ்டிக் லிஃப்ட்டுங்கிறது ஒரு ஃப்ளோரில் 2 ஃப்ளோர் தான். ஸோ அந்த 16-17 செகண்டுங்கிறது வந்து ஒரு அக்செப்டபிள் டைமிங் தான். அதனால நாங்கள் இந்த ஸ்பீடு லிமிட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறோம்.
ஓகே. இன்னொரு டவுட், இதுல வந்து எவ்வளவு கிலோ இருக்கிற ஒரு ஆள் தான் போக முடியும், ஆனா ஆமா. எத்தனை கிலோ வரைக்கும் இருக்கலாம்? ஒரு 150 கேஜி வரை இதுல போகலாம். டிராவல் பண்ணலாம். அதாவது ஒரு நார்மலா ஒரு 80 கிலோ பர்சன் பிளஸ் ஒரு 30 கிலோ ஒரு கிட் போகலாம். ஓகே. இல்ல ஒரு 90 கிலோ 100 கிலோ ஆள்னாலும் இதுல போக முடியும். ஓகே. மோட்டர் மேல ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க? ஆமா. அந்த மாதிரி. ஆமா. இப்போ அது இபி கரண்ட் இருந்தா தான் ரன் ஆகுற மாதிரி? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இது எப்படின்னா இதுக்குன்னு ஒரு மிஷின் ரூம் தனியா தேவை கிடையாது. ஓகே. இந்த ஃப்ரேம் மேலேயே வந்து நம்ம மோட்டர், கியர் பாக்ஸ் எவ்ரிதிங் நம்ம இதிலே பிளேஸ் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ அதனால வந்து இது ப்ரீ ஃபேப்ரிகேட்டடாகவே செஞ்சு கொண்டு போய் வித்தின் 2 டேஸ்ல ஃபிட் பண்ணிடுவோம். ஓகே. இது எப்படின்னா 4 செக்மெண்ட்டாக கொண்டு போயிடுவோம் பிரதர். ஓகே. ஸோ இப்போ ஒரு 4 பார்ட்டாக கொண்டு போய் ம். 2 நாளில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். அதனால நிறைய பேருக்கு என்னன்னா இது இம்மிடியட் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கும். ஆமா. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கும், ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்குள்ள லிஃப்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னா இது உடனே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய மாடல்ஸ்லாம் பண்ணோம். ஆர்டர் எடுத்து செய்யறதுக்கே எங்களுக்கு 1 மந்த் ஆகிடும். போய் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 days, நேர்லி 2 monthsங்கும் போது அவங்களோட அந்த அர்ஜென்ட் தேவையை எங்களால் பூர்த்தி பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம்னா ஓகே எப்படி ஒரு ஏசிலாம் உடனே போய் ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்கல்ல, அது மாதிரி இதை கொண்டு வந்துட்டோம். ஓகே. இப்போ இந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா G+1 இங்கே டெமோ வச்சிருக்கீங்க. ஆமாம். G+2 வரைக்கும் பண்ணலாம் கண்டிப்பா. இப்போ நம்ம பார்க்குற எல்லா லிஃப்ட்டுமே G+2 வரை இதை பண்ண முடியும், பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ G+1 பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ரேட் வரும்? 3.5 lakhs ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். ஓகே. ஸோ இன்க்ளூடிங் இன்ஸ்டலேஷன் எல்லாமே நம்ம சேர்த்து சொல்கிறீங்க. 3.5 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகே. இப்போ G+2னா ஒரு ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா வரும். இன்னும் ஒரு ஃப்ளோர் கூடும்போது ஒரு 1 lakh மட்டும் கூட வரும். ஓகே. 1 லட்ச ரூபா கூட வரும். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறும். இப்போ அடுத்த லிஃப்ட் பார்க்கலாமா? இப்போ இது வந்து 2 பேர் போகிறதுக்கான இது வந்து 2 பேர் போகிறதுக்கான லிஃப்ட். இது வந்து உங்களுக்கு கலருக்காகவும் இந்த பேனலிங் இப்படி பண்ண முடியுங்கிறக்காக ஒரு டெமோ வச்சிருக்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த வீட்டோட அஸ்தட்டிக் ஏற்றபடி என்னமெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பெட்டராக இருக்கணும். ஸோ 2 சைடும் வேற கலரில் நான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டீக்வுட் பேட்டர்னில் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்படியும் பண்ணலாம். இப்போ இல்லை இது ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு வந்து கண்ணாடியில் வேணும்னாலும் டஃப் அண்ட் கிளாஸும் பண்ணுறோம். ஓகே. சில பேருக்கு என்னன்னா இப்போ இந்த சைடு வந்து ஏதாவது ஒரு வால் வருது அப்படின்னா ஒரு அஸ்தட்டிக்காகவும் இருக்கணும், அதே டைம் ஒரு ஹிடனாகவும் இருக்கணும், எங்களை வந்து விசிபிளாக வெளியே தெரியக்கூடாதுங்கும் போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளூட் பேனல் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இந்த சைடு வேற கலர், இந்த கலர் வேற கலர். இது வந்து ஜஸ்ட் டெமோக்காக அப்படி பண்ணியிருக்கோம், இதை கஸ்டமர் சூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே. இது ஃப்ரண்ட்ல பாலிகார்பனேட். ஆமா. இது வந்து ஃப்ரண்ட்ல வந்து டஃப் அண்ட் கிளாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இது உள்ளேயுமே ஒரு லுக் வைஸ் வந்து பெட்டரா இருக்கு. அந்த இன்டீரியர் அப்படியே உள்ளேயும் அதையும் உள்ள கொண்டாந்துருக்கோம். ஓகே. ஸோ இது எல்லாமே ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்து இதுக்குள்ள லைட்டிங் எஃபெக்ட்லாம் நீட்டாக பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் காமன் பிளேஸ்லேருந்து போகிறதுனால கண்ணாடி வச்சா நாங்கள் இப்போ எப்படி சொல்கிறோன்னா வீட்டில் ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு போர்ட்டிகோ டு போர்ட்டிகோ போகும்போது ரோட்டில் இருந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே. ஓகே. எங்களுக்கு வந்து டோட்டலாக டிரான்ஸ்பரண்டாக கண்ணாடி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறனால தான் இந்த பேட்டர்ன்லையும் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதையும் காட்டிட்டோம்னா கஸ்டமருக்கு ஓகே இப்படிலாம் ஒரு மாடல்ஸ் இருக்குது, நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து அதே 2 பேர் போகிற லிஃப்ட் தான். இது வந்து 2 பேர் டிரான்ஸ்பரண்டா இது ஃபுல்லாகவே டஃப் அண்ட் கிளாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இது சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது சேஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்றது. கண்டிப்பாக அதில் இன்னும் விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து சார் மொத்தம் வந்து சேஃப்டி அப்படின்னா மக்களுக்கு மொதல் பயம் வந்து இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா, இப்போ நல்லா லிஃப்ட்ல போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு வந்து ஒரு பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்ம அப்படியே உள்ள நின்றுவோமா அப்படிங்கிற ஒரு இது வரும். ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா 2 விதமான யூபிஎஸ் சிஸ்டம் இதில் கொண்டாந்துருக்கோம். இது வந்து டிஃபால்ட்டாக எல்லா லிஃப்ட் கூடயும் இந்த ஏஆர்டிங்கிற இந்த பவர் பேக்கப் கொடுத்துருவோம். இது மட்டுமா? இந்த மேலே உள்ள சார் இந்த ஏஆர்டி சிஸ்டம் எதுக்காகனா லிஃப்ட் கரண்ட் போயிடுச்சுன்னா நம்மளோட அடுத்த ஃப்ளோர்ல இறக்கி விடுற பேசிக் சிஸ்டம் இது. அவங்க கஸ்டமர் கேட்டாலும் கேட்காட்டி இது நம்ம கொடுத்துருவோம். இப்போ சில பேருக்கு வந்து எனக்கு பவர் இன்டரப்ட் இருக்கும் போதும் இல்லை ஷட் டவுன் டயத்தில் கூட நாங்கள் லிஃப்ட்டை யூஸ் பண்ணி ஆகணும், எங்களுக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 பேட்டரி ஒரு இன்வெர்டர். ஓகே. நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் பவர் ஜாஸ்தியானது. இப்போ வீட்டுக்குள்ளது வந்து லைட்டிங் லோடுக்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து இண்டக்ஷன் லோடுக்காக கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த இன்வெர்டர் போட்டுக்கிட்டா இந்த 2 பேட்டரியும் ஒரு இன்வெர்டர் போட்டாச்சுன்னா பவரே இல்லைனாலும் இப்போ ஷட் டவுன் அன்னைக்கு 1 டே ஃபுல்லாக கரண்ட் இல்லைனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். இதை சோலார் பேனல் வச்சு சார்ஜும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அவங்க அடிஷனலாக கேட்டாங்கன்னா மேலே நாங்கள் வந்து ஒரு 440 வாட்ஸ் இல்லைன்னா ஒரு 540 வாட்ஸ் பேனல் போட்டு இதை வந்து நாங்கள் சார்ஜபிளாகவும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ இதில் வந்து இந்த வாட்ஸ் கணக்கு சொல்கிறீங்களா, கரண்ட் பில்லு வந்து ஆமாம் நம்ம ஆப்ரேட் பண்ணுறப்ப மட்டும்தான் அந்த
கரண்ட் பில் வரும். ஆமா கண்டிப்பா பிரதர். மற்ற நேரத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லிஃப்ட்னால எங்களுக்கு இபி பில்ல எந்த மாற்றமும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. இப்போ மாசம் ஒரு 1500 ரூபா 2000 ரூபா கட்டுறவங்ககிட்ட நம்ம கேட்கும்போது அதே தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ என்ன இது ஒரு நெக்லிஜிபிளா தான் இருக்கு. மாசத்துக்கே ஒரு 200 ரூபால இருந்து ஒரு 400 ரூபாய்க்குள்ள வர்றதுதான் பிரதர் கரெக்டா இருக்கும். ஓகே. இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ இதுக்கு பவர் சப்ளை தேவைப்படுது இல்ல? ஆமா. அது சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் அதை பத்தி நம்ம சொல்லலாம். ஆமா அந்த மாதிரி பிரதர் இது டொமஸ்டிக் எலிவேட்டர்ங்கிறனால நம்ம இது எல்லாமே சிங்கிள் ஃபேஸ்ல தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஏன்னா 3 ஃபேஸ் இருந்தாலுமே சம்டைம்ஸ் ஒரு ஃபேஸ் வராம போலாம். ஸோ எப்பயுமே அன்இன்டரப்டடா இருக்கணுங்கிறதுக்காக சிங்கிள் ஃபேஸ்ல தான் டிசைன் பண்ணியிருக்கோம். எல்லா மாடலுமே சிங்கிள் ஃபேஸ்ல ஒர்க் ஆகும். சிங்கிள் ஃபேஸ் தான். இது வந்து எலக்ட்ரிக்கல் சேஃப்டி சொல்லிட்டேன். ஓகே. இது வந்து பேசிக்கா ஒரு பவர் இல்லைன்னா என்ன நடக்கும்னு. மற்றபடி மக்களுக்கு என்னன்னா இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு ரோப் மெத்தட். இந்தியாவிலும் சரி வேர்ல்டு வைடாவும் சரி ஒரு லிஃப்ட்டில் வந்து அதிக யூசேஜ் இருக்கிற மெத்தட் வந்து ரோப்பு தான். இது இந்த ரோப் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ரோப்பு. ஓகே. உஷா மார்டின் அப்படிங்கிற பிராண்டு இந்தியாவில் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிராண்டு. இந்த ரோப்போட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 7000 கிலோ லிஃப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே. அதாவது 7 டன் லிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்து டேமேஜ் ஆகுறதுக்கோ அது அந்து போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனால் நம்ம இதில் லிஃப்ட் பண்ண போகிறது வந்து ஒரு 300 கிலோவுக்கு உள்ளதான். 2 பேர் அதிகபட்சம் ஒரு 300 கிலோ. இது ஸோ 7000 கிலோ கம்பேர் பண்ணும்போது ஒரு 300 கிலோங்கிறது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் இது. அதனால வந்து மெக்கானிக்கலி அது ஆக போகிறது இல்லை. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதில் ஒரு சேஃப்டி கன்சர்ன் இருக்கணும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் ஒரு மெக்கானிக்கல் பிரேக்கிங் சிஸ்டம் வச்சிருக்கிறோம். ஓகே. இந்த ரோப்போட டென்ஷன் அது எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அது அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த ரோப்போட டென்ஷன் எப்போ குறையுதுன்னா ரோப் கட் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டுட் ஆகிடும். உடனே ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் வந்து அப்ளை ஆயிரும். இது இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க மோட்டார் வந்து ஒரு பிரேக் மோட்டார். சரி. இப்போ அது எதுக்காக பிரேக் மோட்டர் யூஸ் பண்ணுறோன்னா இப்போ ஃப்ரீ ஃபாலாக வந்து வேகமாக லிஃப்ட் வருதுன்னா அந்த லிஃப்ட்டோட ஸ்பீடை நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா சென்ஸ் பண்ணி இம்மீடியட்டாக பிரேக் அப்ளை ஆயிடும். ஓகே. ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம சொன்னோம்ல ஒரு ஃப்ளோர் வந்து 16லேருந்து 17 செகண்ட் ட்ராவல் ஆகும்னா அதை விட உங்களுக்கு ஸ்பீடாக இறங்குதுன்னா என்ன அது புரிஞ்சுக்கணும்னா ஏதோ ஒரு நடந்திருக்கு அதனால தான் நான் வேகமாக போயிட்டு இருக்கேன்ட்டு அந்த பிரேக் மோட்டர் என்ன பண்ணிடும்னா டக்குன்னு பிரேக் அப்ளை பண்ணிடும். ஓகே. ஸோ எலக்ட்ரிக்கலாகவும் ஒரு சேஃப்டி பண்ணியிருக்கோம், மெக்கானிக்கலாகவும் பண்ணியிருக்கோம், பிரேக் மோட்டர் மூலமாகவும் ஒரு பிரேக் இது பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் எல்லா லிஃப்ட்லேயுமே ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு மொபைல் ஃபோன் நாங்கள் கொடுத்துறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துட்றோம். அது ஒரு பேசிக் மாடல். எதுக்குன்னா சின்னதாக வந்து ஏதோ ஒரு எரர் நடந்துருது, அவங்க உள்ள வந்து ஸ்டக் ஆகிக்கிறாங்கன்னா அவங்க எமர்ஜென்சியாக கால் பண்ணுறதுக்கு எங்களோட நம்பரும் இருக்கும், மொபைலும் இருக்கும். ஏன்னா இந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்து 4 எமர்ஜென்சி பட்டன் வச்சுருக்குறோம். ஓகே. அது எதுக்குன்னா இப்போ என்னதான் நம்ம சென்சார்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி வேலை செஞ்சா கூட இப்போ ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஒரு மின்னல் அடிக்குது, ஒரு லைட்னிங்ல ஏதோ ஒரு சின்ன சென்சார் இஷ்யூ வருதுன்னா கூட அதெல்லாம் பைபாஸ் பண்ணி இவங்க லிஃப்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல அந்த 4 பட்டனும் மேலே வச்சிருக்கோம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் நம்ம அதிலே பேஸ் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கணும்ல. இப்போ எப்படி ஒரு கார்ல வந்து ஒரு ஏர் பேக் எதுக்கு இருக்கு, அது மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஒரு சேஃப்டியை வந்து அதில் கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பட்டனும் ஒவ்வொரு விஷயம் பண்ணணும். அதாவது நீங்க லிஃப்ட்டை வந்து மேனுவலா இறக்க முடியும், அலாரம் கொடுக்க முடியும், டோர் ஓபன் பண்ண முடியும். ஓகே. அந்த 4 பட்டன் இதுக்கு வந்து பவர் மட்டும்தான் தேவையே தவிர இந்த சென்சார் லாஜிக் இந்த ப்ரோக்ராமிங் இது எதுவுமே தேவை கிடையாது. ஓகே. டைரக்டா மோட்டருக்கான கமாண்ட் கொடுத்து நம்மளை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளை ரெஸ்கியூ பண்ணிக்க முடியும். ஸோ ஏன் அந்த ஃபோன் வைக்கிறோம்னா நம்ம லிஃப்ட்டை கொடுக்கும் போதே நம்ம எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துட்றோம். இந்த மாதிரி எமர்ஜென்சியில் என்னென்ன பண்ணணும். இருந்தாலும் வீட்டில் எல்லாருமே எல்டர் சிட்டிசனாக இருப்பாங்க, நம்ம அம்மா அப்பா மாதிரி நிறையா அதை பற்றி ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா டக்குனாமா இதை அமுக்குங்க, இந்த பட்டன் அமுங்கன்னு சொல்லி அப்படி நிறைய பண்ணியிருக்கோம் நாங்கள். சில இடங்கள்ல அந்த மாதிரி கூப்பிடுவாங்க, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணா இந்த பட்டன் அமுக்கணும்னா அது அப்படியே இறங்கிடும், அவங்கள அது மாதிரி இது பண்ணிடும். ஏன்னா இது ஒரு கலவை, ஒரு மெக்கானிக்கலை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், வீட்டோட இபியை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஆமாம். ஸோ இது எல்லாம் டிபெண்ட் பண்ணும்போது நம்மளோட சேஃப்டி வந்து நிறைய இன்ஷூர் பண்ணணும். ஓகே. இதில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது மேலே போகும்போது ஒரு டிக்கின்னு ஒரு சவுண்ட் கேட்குது, கீழே வந்தாலும் கேட்குது. அது என்ன பிரதர், இதுக்குள்ளே வந்து ஒரு டோர் க்ளோசிங் மெக்கானிசம் வச்சுருக்கோம். ஓகே. வந்து அது சைலண்டாக தான் பண்ணியிருந்தோம். என்னன்னா இது மோஸ்ட்லி இந்த லிஃப்ட் வந்து ஒரு ஏஜ்டு சிட்டிசன்ஸுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஆமாம். அவங்களுக்கு வந்து எந்த ஃப்ளோர் வந்திருக்குங்கிறது அவங்களுக்கு ஒரு ரியலைஸ் ஆக மாட்டேங்குது. ஃப்ளோர் வந்துருச்சா தான் அந்த டோரை திறக்கணும். இந்த லிஃப்ட்ல எப்படி டிசைன் பண்ணிருப்போம்னா அந்த ஃப்ளோர் வந்தோன்னு ஒரு 15 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க டோர் ஓபன் பண்ணணும். ஓகே. இல்லைன்னா அது திரும்ப ஆட்டோ லாக் ஆகிக்கும். அதனால என்னன்னா அந்த கிளிக் சவுண்ட் கிடைச்சோன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ளோர் வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிஃபை ஆகும். அதுக்கப்புறம் அவங்க டோரை திறந்து வந்துருவாங்க. அதுக்காக அந்த ஒரு கிளிக் சவுண்ட் ஒவ்வொரு ஃப்ளோரும் வச்சு அந்த உள்ள வந்து நம்ம எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். கண்டிப்பா பிரதர். இப்போ இதுல மெயினா வந்து பிரதர் ஒரு ஃபோல்டபிள் சேர் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் ஒரு 16-17 செகண்ட் தானேன்னு. ஆனா
நாங்க மாட்டின நிறைய வீட்ல ஒரு சீனியர் சிட்டிசன் நம்ம அப்பா வயசுல இருக்கிறவங்க அவங்களால அந்த 16 செகண்ட் கூட நிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்கு உட்காந்து ஸோ இதுல இப்படி வந்து அவங்க அந்த 16 செகண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா அப்படி உட்காந்து போவாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் மெதுவா அப்படியே இறங்கி வந்துருவாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளைண்ட்டுக்கு இது கொடுத்தேன். அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களோட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை பார்த்ததுல இருந்து எல்லா லிஃப்ட்லயுமே இது நாங்க ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு டச் ஸ்கிரீன் பிரதர். இதுல வந்து இப்போ இது G+1ங்கிறனால G1 இருக்கு. நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். ஸோ 1 நீங்க கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடும். இடையில ஏதாவது ஸ்டாப் பண்ணோம்னா அந்த எமர்ஜென்சி ஸ்டாப். ஓகே. இப்போ வந்து டோர் வந்து ஓப்பன்ல இருக்கனால ஒண்ணு கொடுத்தாலும் போகாது. இந்த பாருங்க கொடுக்குறேன். என்ன சொல்லுதுன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் டோர் செக் அப்படின்னு சொல்லுது. ஓகே. இந்த மாதிரி நம்மளுக்கு மெசேஜ் கொடுத்துரும் என்ன எரர்னாலும். இப்போ என்ன பீப் சவுண்ட்னா இந்த டோர் ரொம்ப நேரமா திறந்தே இருக்கா, இந்த சென்சார் வந்து உங்களுக்கு பீப் சவுண்ட் கொடுக்குது. இந்த சென்சார் சவுண்ட் வருது. ஆமா, இந்த சென்சார் எதுக்காகனா இது ஒரு விர்ச்சுவல் டோர் மாதிரி. இப்போ நம்ம டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது யாரும் வந்து கையை நீட்டக்கூடாது, காலை இப்படி நீட்டக்கூடாது இருக்கா, கீழே இருந்து மேலே வர இந்த 6 அடிக்குமே சென்சார் இருக்கு. நீங்க கைதான் இல்லை, இப்போ காலை இப்படி நீட்டினீங்கனாலும் உடனே நின்றுடும். ஸோ நின்னதுக்கு அப்புறம் நீங்க காலை எடுத்துட்டு திரும்ப கோ கொடுத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ இல்லை கிரவுண்ட் எங்கே போகணுமோ அதை நம்ம போய்க்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து ஸ்க்ரீனை இன்டர்ஃபியர் பண்ணிட்டேன், அதனால அப்படியே நின்றுச்சு. இப்போ திரும்ப கோ கொடுத்துரும். இது வந்து ஒரு காம்பாக்ட் லிஃப்ட். ஒரு 2 பேர் போறதுக்காக நம்ம இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஏன்னா இது ஒரு ஸ்பேஸை கன்ஸ்ட்ரெயின் பண்ணி செஞ்சிருக்கோம். நிறைய வீட்டில் வந்து ஸ்பேஸ் அவைலபிலிட்டி இருக்காது. ஓகே. இப்போ நம்ம அந்த ஃப்ளோர் வந்தோன்னு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு வெளியில போய்க்கலாம். ஓகே. இப்போ இதுக்குள்ள வந்து 2 குட்டி ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். இது வந்து எமர்ஜென்சி டயத்துல இப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து பிளாக் ஆகி நின்னுட்டாலும் இதுக்கான பேட்டரி சப்ளை வந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே ஃபேன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே ஓகே. அந்த சாஃப்ட் அப்படி நின்றோம். ஓகே ஓகே. அந்த லேண்டிங் வந்து வந்துருச்சு அப்படின்றது தெரியுது. இந்த லிஃப்டோட பிரைஸ் வந்து நாங்க டேகாவே கொடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 இயர்ஸ் பேக் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதுல வந்து நாங்க பிரைஸ் ரிவீல் பண்ணல. ஏன்னா அப்போ வந்து இடத்துக்கு ஏற்றபடி அவங்க கேட்குற சைஸுக்கு ஏற்றபடி மாறிட்டே இருக்குங்கிறக்கா பிரைஸ் சொல்லலை. பட் இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நான் ஒவ்வொரு மாடலாக காட்டினேன். ஃபிக்ஸடாகவே ஒவ்வொரு மாடலுக்கான ப்ரைஸ் இப்போ இன்னைக்கு இருக்க ப்ரெசென்ட் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி. பட் இப்போ வார் கிரைசிஸ்லாம் போயிட்டு இருக்கு. மேபி இதுக்கு அப்புறம் வந்து பிரைஸ் ரிவைஸ் ஆகலாம். ஏன்னா ரா மெட்டீரியல் பூராமே ஏறிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ எங்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை வச்சு பார்க்கும்போது ஒரு 50 லிஃப்ட் வந்து இப்போ எங்களால் வந்து இமீடியட்டா டிஸ்பேச் பண்ண முடியும். இந்த பிரைஸ்ல பண்ண முடியும். ஓகே. இது பிரைஸ் வந்து எவ்வளவு வருது? இப்போ இது வந்து ஒரு G+1 ஃபார் 2%. இது 2% லிஃப்ட், காம்பாக்ட் லிஃப்ட். இது பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து 475 + GST வரும். GST 18% வரும். ஓகே. இப்போ இதுல வந்து 2 பேர் போகலாம். எத்தனை கிலோ வரைக்கும் போகலாம்? ஒரு 225 kg வரை இதுல நீங்க வந்து மேக்ஸிமம் போக முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே. இப்போ அது வந்து நம்ம பார்த்துருந்தோம் 2.75க்கு 2.75. இது என்ன சைஸ்ல வரும்? இது வந்து 33 இன்ச், அதாவது 2.25 அடி. இது வந்து 3.25 அடி. நீட் வந்து 3.25 அடி 40 இன்ச். ஓகே ஓகே. இப்போ இது வந்து வீட்டுக்குள்ள கொண்டு போகணும்ல, ரெடிமேடா போறீங்க. அப்போ கண்டிப்பா வாசல்ல இடம் எவ்வளவு இருக்கணும்? இந்த மாடல்ல என்ன ஒரு விஷயம்னா இது வந்து முன்னாடி ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் நான் சொன்னேன். சோ இது எல்லாமே வெல்டிங் அடிச்சு இங்கே ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்போம். சோ இதை டிஸ்மேண்டில் பண்ணி வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது. இந்த 4 செக்மெண்ட்டை தான் டிஸ்மேண்டில் பண்ண முடியுமே தவிர இப்போ இந்த செக்மெண்ட்டை பாக்ஸை பண்ண முடியாது. அப்போ அவங்களோட வீட்டோட நிலையோட இன்னர் இருக்கும் பாத்தீங்களா, நிலையோட உள்கூடுன்னு சொல்லுவோம். அதாவது உள் அளவு, அந்த உள் அளவு பாத்தீங்கன்னா இந்த அகலத்துக்கு உள்ள இருக்கணும். 33 இன்ச். இது வந்து 33 இன்ச் இருக்கு. ஒரு இன்ச்சாவது கூட இருக்கணும். அப்பதான் எடுத்துட்டு. ஆமா, ஒரு 34 இன்ச்சாவது இருக்கணும். ஹைட் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம இப்படி சாட்சி உள்ள கொண்டு போயிருவோம். ஆமா ஆமா ஆமா. சோ இந்த அகலம் மட்டும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா 34 இன்ச் இருக்கணும். இருந்தாதான் இந்த மாடல் வைக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. இப்போ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இதே சேம். இதே இந்த லிஃப்ட்டுக்கும் அந்த லிஃப்ட்டுக்கும் ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. அது இந்த பிரைஸ்லயுமே அது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். என்னன்னு நான் காட்டுறேன். இப்போ இது வந்து ஃபுல்லாவே டஃபன் கிளாஸ் பண்ணியிருக்கோம். இது பாலிகார்பனேட் ஷீட் இல்ல, இது ஃபுல்லாவே கிளாஸ். இது எல்லாமே டஃபன் கிளாஸ். சோ அதனால தான் இது 475 வந்திருக்கு. ஓகே. அது ஃபுல்லாவே வந்து பாலிகார்பனேட்ல பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. அதனால 450. அதோட இது கொஞ்சம் காஸ்ட் கம்மியா வரும். 25,000 கம்மியா வரும். இதுவும் பிரேக் ஆகாத ஷீட். இது பிரேக் ஆகாது. இது புல்லட் ப்ரூஃப் பாலிகார்பனேட்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு பெரிய கம்பி எடுத்து அடிச்சாலும் உடையாது. அப்புறம் ஏன் பிரைஸ் கம்மி அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸோட ஒரு கிளீன்னஸ், ஒரு கிளாரிட்டி வந்து இதுல கொஞ்சம் குறையும். ஏன்னா நாள் ஆக ஆக நீங்க துடைப்பீங்க பாத்தீங்களா, அப்போ வந்து ஒரு சின்ன மைல்டு ஸ்கிராச்சஸ் வரும். இப்போ இல்ல, ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆக ஆக. பட் டஃபன் கிளாஸ் அப்படிங்கிறது அந்த கிளாரிட்டி அப்படியே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர் ஆப்ஷனும் இருக்கு இல்லையா? இங்க காமிச்சிருக்கிற கலர் எல்லாமே வேற கலர். எல்லாமே வேற வேற கலர் ஏன் வச்சிருக்கோம்னா
ஒரு 7 கலர் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக பண்ணுறோம். அந்த 7 கலரில் கஸ்டமர் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் தாங்குமா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு வரும். கண்டிப்பா ஸ்ட்ரக்சர் வந்து ஒருவேளை இப்போ G+1 கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, G+2 போகும்போது இன்னும் ஹைட்டா போவோம். கண்டிப்பா கொலாப்ஸ் ஆகி ஊந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற டவுட்லாம். கண்டிப்பா அது என்ன மாதிரி பண்றீங்க அப்படின்றது சொல்லுங்க. நிச்சயமா எங்க லிஃப்டோட ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியை வந்து நாங்க ரொம்ப பக்காவா டிசைன் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். முன்னாடியே 3Dல பிளான் பண்ணி, இப்போ நம்ம ஒரு 2 பேருங்கிறது வந்து ஒரு 250னா நாங்க ஒரு 1000 kgல ஒரு லிஃப்ட் ஆனா என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் எடுக்கும், என்ன மாதிரி ஸ்ட்ரெயின் எடுக்குங்கிறத கால்குலேட் பண்ணி தான் இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம கொடுத்துருப்போம். இந்த இதெல்லாம் ரொம்ப ஹெவியான மெட்டீரியல். அது மாதிரி கிராஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது ஹனிகோம் மெத்தட்ல வெல்ட் அடிச்சிருப்போம். சரி, இப்போ இங்க ஒரு லோட் ஆகுதுன்னா அது வெளியில போயிடாம இருக்கிறதுக்கு அதோட கனெக்டிவிட்டி கொடுத்து லோடு வெல்ட் அடிச்சிருப்போம். ஸோ தட் நீங்க தாராளமாக வந்து எத்தனை பேர்னாலும் அதில் வந்து லோடு எடுத்துக்கும். ஸோ இதில் ஒரு 2 பேர் வந்து தாராளமாக நம்ம போக முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் GI தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. கண்டிப்பா இல்ல, பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் தெரியாதுல்ல. நிச்சயமா அவங்க போய் பெயிண்ட சொரண்டியும் பார்க்க முடியாது. எல்லாருமே இன்னைக்கு மீடியா வந்துருச்சு, எல்லாருமே சர்ஃப் பண்ணி பாக்குறாங்க. இது என்ன மெட்டீரியல் கண்டுபிடிச்சிட்டாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சு. கண்டிப்பா நான் இத்தனை லிஃப்ட் நீங்க டெமோ வச்சிருக்கேன்னா வர்ற எல்லாருமே இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருப்பாங்க. கிட்டத்தட்ட என்னோட ஏஜ் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் வருவாங்க. நான் வந்து சும்மா ஒரு எம்எஸ்ல பண்ணிட்டு அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கலாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் ப்ராக்டிக்கலாக நாங்கள் வந்து GI தான் பண்ணுறோங்கிறத அவங்களுக்கு ஒரு எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு எம்டி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பிஃபோர் பவுடர் கோட்டிங் எப்படி இருக்குங்கிறத பண்ணியிருக்கோம். இது எல்லாமே GI பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் GI மெட்டீரியலுங்கிறது. ஸோ இது வந்து இந்த ஷேப்லாம் என்னன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரிங் ஏன் வந்திருக்குன்னா இது இப்படி விரிஞ்சிடாமல் இருக்கிறக்கா இது ஒரு கனெக்டிங் ரிங். இப்படி ஒவ்வொரு லேயரா தான் கொண்டு போயிருப்போம். அப்போ அதாவது ஸ்கொயர் டியூபை வச்சு அப்படியே வச்சு பண்ணல. இது வந்து ஷீட் எடுத்து லேசர்ல கட் பண்ணி பெண்ட் பண்ணி இதை வெல்ட் பண்ணி பண்றோம். ஓகே. இப்போ இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா வாரண்டி மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா இந்த லிஃப்ட்டுக்குன்னு? கண்டிப்பா 3 இயர்ஸ் வந்து நம்ம வந்து ஜென்ரல் வாரண்டி கொடுத்துறோம் பிரதர். ஓகே, எந்த பிரச்சனை வந்தாலும் சர்வீஸ். சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா இப்போ எப்படி சொல்ல வருது, அந்த டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் கஸ்டமர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ பொருள் வந்து நம்ம வந்து அதை சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். பட் இப்போ இங்க இருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் 2 இன்ஜினியர் போறாங்கன்னா அவங்களுக்கான சார்ஜஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே சார். இப்போ வாரண்டி 3 வருஷம், சர்வீஸ் 3 வருஷம் பண்ணி தரீங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா சர்வீஸ் எப்படி இருக்கும், சப்போர்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்ற டவுட் இருக்கும் இல்லையா? நிச்சயமா. இப்போ லிஃப்ட்னு இல்லை, CCTV கேமரா ஒரு நாளைக்கு ஒர்க் ஆகுனா சேஃப்டி இருக்காது. நிச்சயமா லிஃப்ட்டும் வந்து டெய்லி யூஸுக்கு தேவைப்படும். ரிப்பேர் ஆகி போச்சு, ஒரு வாரமா வரல, 10 நாளா வரலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நிச்சயமா. அதுவும் பொதுவாக லிஃப்ட்டை பொறுத்தவரை வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகே. ஸோ கஸ்டமர்ஸுக்கு நான் சொல்கிற ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, ஏற்கனவே இல்லை நீங்கள் யாருக்கு ஆர்டர் கொடுத்தாலும் அவங்களோட ஒரு கிளைண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட சப்போர்ட் என்னென்னு. இப்போ இங்கேருந்து நாங்கள் சென்னையில் நிறையா லிஃப்ட் மாட்டியிருக்கோன்னா எங்களோட சர்வீஸ் சப்போர்ட்டு எப்படி பர்ஃபெக்டாக இருக்குங்கிறத பொறுத்து கஸ்டமர் தான் எங்களுக்கு நிறைய ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ வர நிறைய லிஃப்ட்ஸ் வந்து நாங்கள் அப்படி தான் மாட்டிகிட்டு இருக்கிறோம். கஸ்டமர் ரெஃபரன்ஸில் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் பர்ஃபெக்டாக கொடுக்குறோம். ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்னா இமீடியட்டாக அவங்களுக்கு எப்படி இமீடியட் சப்போர்ட் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத உடனே பண்ணிடுறோம். இன்னொன்று இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சேலம், மதுரை, திருச்சி எல்லா இடத்துலையுமே எங்களோட ஆஃபீஸ் இருக்குது. ஓகே. ஆமாம், எப்பயுமே எங்களோட டீம் அங்கே அவைலபிளாக இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் ரொட்டீனாக நாங்கள் இன்ஸ்டலேஷனில் இருக்கிறனால எங்களோட டீம் அங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க. இருந்து போய் தான் அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் வாய்ப்பே இல்லை பிரதர். ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு சின்ன டோர் லாக் இஷ்யூ இருக்கும், அது எங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வேலை இருக்கும். இங்கேருந்து நம்ம சென்னைக்கு அனுப்ப முடியாது. ஸோ நம்ம எல்லாம் அதுவே பெரிய விஷயம். அது மாதிரி இன்னும் அதில் ஏதாவது ஒரு ஸ்டக் ஆகிட்டாங்கன்னா நம்ம இங்கேருந்து அனுப்புகிறவரை அவங்க என்ன பண்ணுவாங்க, அரை நாள் ஆகிடுவேன். ஸோ எங்கே கூப்பிட்டாலும் ஒரு 2 hours 3 hours போகிற மாதிரி தான் நம்மளோட டீம் எல்லா இடத்துல இருக்காங்க. அதனால தான் நான் எல்லா ஊர்லேயும் நான் வந்து இப்போ சொல்லலை. இப்போ நான் ஏன் சென்னை, இங்கே சேலம், இங்கே திருச்சி, மதுரை இங்கே பண்ணுறோன்னா இங்கெல்லாம் நம்மளோட டீம் அவைலபிளாக இருக்கிறோம் எப்பயுமே. ஸோ இனிமேல் இது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த ஊரில் நான் வந்து ஒரு ஆஃபீஸும் ஒரு டீமும் அங்கே வச்சதுக்கு அப்புறம் தான் அங்கே நான் லிஃப்ட் ஆர்டரே எடுப்பேன். இல்லைன்னா அந்த ஊர்ல ஆர்டர் நாங்கள் எடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா சிதம்பரம், திருவண்ணாமலை இங்கெல்லாம் நிறைய கால்ஸ் வரும். ஆனால் நாங்கள் இன்னும் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் வேணுங்கிறக்காக அங்கே ஆர்டர் எடுத்துட்டு அங்கே ஒரு சர்வீஸ் கொடுக்க முடியல, மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியலன்னா அது நல்லா இருக்காது. ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோமோ மெயின் தளமாக பார்த்தீங்கன்னா சென்னை சுற்று வட்டாரம் ஃபுல்லாக பண்ணுறோம். திருச்சி, மதுரை ஜோன் ஃபுல்லாக, ஏன்னா நம்ம ஊர் அந்த சைடுங்கிறனால நாங்கள் எப்பயுமே எங்களுக்கு வீடு, ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. இங்கே சேலம் வர நாங்கள் கோயம்புத்தூர் ஜோனை ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இதெல்லாம் நாங்கள் கார் எடுத்துட்டு 1 hourல போயிடுவோம். ஓகே. திருப்பூர்ல இருந்துலாம் வந்துச்சுன்னா நாங்கள் உடனே அட்டன் பண்ணிடுவோம். இந்த லிஃப்ட் என்ன மாதிரி இதுக்காக டிசைன் பண்ணிருக்கீங்க பிரதர்? இது ஒரு பிரீமியம் லிஃப்டா நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நீங்க முதல்ல பார்த்தீங்க ஒரு சிங்கிள் பர்சன் லிஃப்ட், அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் போறது. நம்ம 2 பேர் போகும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் கிடையாது. ஸ்பேஸ் வந்து ஒரு காம்பாக்டா நிக்கிற மாதிரி தான் இருந்தது. எதுக்காகனா
நிறைய எக்ஸிஸ்டிங் வீட்டில் பார்த்தீங்கன்னா இடம் பெருசாக இருக்காது. இடமே நீங்கள் பெருசாக உடைக்கவும் முடியாது. ஏன்னா சரிங்க. சீலிங்கை ரொம்ப அகலமாகவும் வெட்ட முடியாது. ஏன்னா ஸ்ட்ரென்த் இழந்துரும். ப்ளஸ் வந்துட்டு குறுக்க ஒரு பீம் போகும். ஆமா அதை விட்டுட்டு தான் நீங்கள் இடத்த சூஸ் பண்ணணும். ஆமா ஸோ அதெல்லாம் வந்து ஒரு காம்பேக்ட் மாடல். ஓகே பட்ஜெட்டும் அதுக்கு ஏற்றபடி இருந்தது. ஆமா ஸோ இது எப்படின்னா பிரதர் ஒரு கஸ்டமைஸ்ட் லிஃப்ட். ஓகே இப்போ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுங்கிறதையும் நாங்கள் செய்வோம். ஓ இந்த சைஸ் இல்லாம ஆமாம். ம். இப்போ காம்பேக்ட் லிஃப்ட் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் நாங்கள் ஒரு 3 பேர் 4 பேராக போகணும். ஓகே எங்கள் வீட்டில் வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்க. ஒரு வீல் சேர் வச்சு நாங்கள் கொண்டு போகணும். ஓகே சில நேரம் நாங்கள் மாடிக்கெலாம் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் கொண்டு போகணும். ம். ஸோ எங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னாலும் ஆ. ஒரு ப்ரீமியம் மாடலாகவும் நாங்கள் இதை பண்ணுறோம். ஓகே 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 ஏன்னா இன்றைக்கி சில பேர் பிரதர் வீடு அஸ்தட்டிக்காக பண்ணுவாங்க. ஆமா எனக்கு வந்து கலர் பேட்டர்ன் இப்படி இருக்கணும், உள்ள எஸ்எஸ் கோட்டிங் இருக்கணும், கோல்டு கோட்டிங் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. ஆமா. அதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் செக்டாரில் வந்துடும். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் பிரதர். சைஸ் லிஃப்டோட சைஸ் ஆமா, பார்த்தீங்கன்னாவே பெருசாக இருக்கும். உள்ள ஸ்பேஸ் பாருங்க எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்கணும். ஓகே ஓகே 3 பேர் தாராளமா தாராளமாக 3 பேர் போகலாம். இங்கே ஒரு 3 இன்ச் வந்து ஃப்ளோர்லேருந்து ஹைட்டு கூட இருக்கும். அங்க வைக்கும் போதும் அப்படிதான் இருக்கும். இல்லை தர மேல தான் நம்ம வைப்போம். தரமையில தான் வைப்போம். ஆ. பட் ஆனால் இந்த 3 இன்ச்சை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிடுவோம்னா இதில் ஒரு ரேம்ப் போட்டு கொடுத்துருவோம். ஓகே நல்லா ஸ்லோப்பாக இவ்வளோ தூரம் வர ரேம்ப் வந்துடும். ஓகே ஸோ தட் அவங்களுக்கு ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே இதே மாதிரி மேலையும் இதே மாதிரி எல்லா ஃப்ளோர்லையும் இப்போ G+1னா 2 இடத்துலையும், ம். G+2 இருந்தால் 3 ஃப்ளோர்லையுமே என்ன பண்ணிடுவோம்னா ரேம்ப் போட்டு கொடுத்துருவோம். ஓகே ஸோ தட் அவங்களுக்கு ஃப்ரீயாக உள்ள வர மாதிரி இருக்கும். ஓ. ஸோ இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் பிரதர். சரி, வெளியில் வந்து ஓகே சார் இதுல வந்து வெயிட் எவ்வளவு வரைக்கும் தாங்கும்? பிரதர் இதில் வந்து ஒரு 250 kg வரை இதில் லிஃப்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே அதோட கெப்பாசிட்டி அவ்வளோ. ஓகே இப்போ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெடிமேடா செஞ்சு விக்கிற மாடலா? இல்லை பிரதர், இப்போ நீங்கள் முதல் காட்டினதெல்லாம் வந்து ரெடி டு ஃபிக்ஸ் ஆ கொண்டு போவோம். 2 நாளில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா அது ஏற்கனவே பேசுன மாதிரி அந்த சைஸ் கதவோட சைஸை கணக்கு பண்ணி. இது லிஃப்ட் பெரிய சைஸ், இது அப்படி Okay. கொண்டு போக முடியாது. ரொம்ப வெயிட்டும் ஜாஸ்தி, இது தூக்க Okay. முடியாது. ஸோ ஒவ்வொரு பகுதியும் டிஸ்மேண்டபிள் டைப். சரி நம்ம அங்கே கொண்டு போய் தான் இன்ஸ்டலேஷனே தொடங்குவோம். மினிமம் 5 to 7 days ஆகும். இதை இன்ஸ்டால் இதை இன்ஸ்டால் பண்ணால் 5லேருந்து 7 நாள் ஆகும். ஓகே ஓகே இதோட பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? பிரதர் G+1 நான் ஒரு ப்ரைஸ் டேக்காகவே கொடுத்துட்டேன். ஓகே 5,95,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். ஓகே 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 ஆமாம், இன்னும் ஒரு ஃப்ளோர் சேரும்போது ஒரு 1 lakh வரும். அது எந்த சைஸ் லிஃப்டா எந்த லிஃப்டாக இருந்தாலும் ஒரு ஒரு ஃப்ளோருக்கு 1 lakh கூட வந்துடும். ஓகே புது வீட்ல இன்ஸ்டால் பண்ணும்போது ஈஸியா போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். பழைய வீட்ல இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி? கண்டிப்பாக பிரதர். இப்போ பழைய வீடு வந்து நம்ம வந்து அந்த வீட்டோட ஏஜ் கேட்போம். ஒரு 10 வருஷம் ஆன வீடா, 20 வருஷம் ஆன வீடா, 30 வருஷம் ஆன வீடான்னு. ஆ. சொல்லப்போனால் இப்போ விட பழைய வீடுகள் தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது. நாங்கள் உடைச்ச வர நாங்கள் கோர் கட்டிங் டீம் இருக்காங்க. ஓகே ஸோ பிளேடே இறங்காத வீடுகள்லாம் இருக்குது. சரி ஸோ என்ன பண்ணுவோம்னா கரெக்டான அளவில் மெஷர்மெண்ட் எடுத்து கோர் கட்டிங்கிற மெத்தடில் கட் பண்ணுவோம். ஏன்னா ஹேமரிங் மெத்தடில் அடித்தோம்னா வைப்ரேட் ஆகி ஆமா, ஆமா, வீட்டிலே கிராக் விழுவும். ஆ. ஸோ அழகாக கோர் கட்டிங்கில் கேக் மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி இறக்கிடுறது. ஓகே அந்த மாதிரி பண்ணி எக்ஸிஸ்டிங் வீட்டில் வச்சு கொடுத்துருவோம். சரி புது வீட்டில் ப்ராப்ளம் இல்லை. அவங்க ஆர்கிடெக்ட்டுக்கு நாங்கள் ஆமா, டிசைன் ஆமா, ட்ராயிங் size கொடுத்துருவோம். அவங்க கரெக்டாக அந்த அளவு வச்சுருவாங்க. ஸோ இந்த 2 மெத்தடில் பண்ணுறோம் இது. இப்போ பழைய வீட்ல இன்ஸ்டால் பண்ணும்போது அது ஏதாவது டைம் டிலே அந்த மாதிரி ஆகுமா இல்ல கோர் கட்டிங்க்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அந்த மாதிரி? ஆமாம் பிரதர், கண்டிப்பாக. இப்போ நான் சொல்லியிருக்க ப்ரைஸ் இது எல்லாமே வந்து லிஃப்டோட காஸ்ட் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். லிஃப்டோட காஸ்ட் ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன். இன்ஸ்டலேஷன் காஸ்ட். பட் டிரான்ஸ்போர்ட் நான் ஏன் சொல்லலை அப்படின்னா ஆ. இப்போ கோயம்புத்தூருக்கு உள்ள அப்படின்னா நான் ஃப்ரீயாவோட டெலிவரி பண்ணி கொடுத்துருவேன் பிரதர். இங்கேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர்னா. பட் இப்போ சென்னை, மதுரை, திருச்சி, நாகர்கோவில், கன்னியாகுமரிலாம் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து as per ஆக்சுவல் ஆட் ஆகும். ஓகே ஓகே இந்த லிஃப்ட் காஸ்ட்டோட ஆட் ஆகும். அதோட இந்த கோர் கட்டிங் கோர் கட்டிங் கோர் கட்டிங் அதுவும் கண்டிப்பா கோர் கட்டிங் வந்து கஸ்டமர் ஸ்கோப் தான். ஏன்னா இப்போ எல்லா ஊர்லயுமே பிரதர் இருக்காங்க. கோர் கட்டிங் டீம் வந்துட்டாங்க. எங்க சார்ஜோட சம்டைம்ஸ் அவங்க இது கம்மியா இருக்கு அப்படின்னா ஆ. அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நாங்க போய் கரெக்டா மெஷர்மெண்ட் எடுத்து நாங்க அங்க கூட இருப்போம். Okay, ஏன்னா okay, okay. அவங்க தப்பா கட் பண்ணிடக்கூடாதுல்ல. ஆமா ஸோ நாங்க இருந்து கைட் பண்ணி தான் அவங்கள கட் பண்ண சொல்லுவோம். சரி சரி இப்போ இந்த இன்ஸ்டாலேஷன் 2 நாள்ல பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து சர்வீஸ் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அதுக்கான டீமும் கண்டிப்பா இருக்கு பிரதர். இன்னைக்கு லெவல்ல உங்களுக்கே தெரியும் மேன் பவர் வந்து ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடு. ஆமா, ஏன்னா ஆமா. ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு மேன் பவர் வந்து இருக்காது. நம்ம லிஃப்டோட சக்ஸஸே என்னோட டீமோட ஸ்ட்ரென்த்து தான். Okay. பிரதர் நாங்கள் வந்து குவைத்தில் கல்ஃப் கண்ட்ரியில் இருந்தோம். ஆ. ஸோ என்னோட டீம் அங்கேருந்தே இங்கே வர இப்போ மெயின்டைன் ஆகுறாங்க. ஸோ ரொம்ப ட்ரஸ்டபிள் டீம். ஏன்னா ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து 2 பேர்கிட்ட தான் இருக்குது. ஒன்று ப்ரொடக்ஷன் பண்ணுற டீமு, தென் இன்ஸ்டலேஷன் பண்ணுற டீம். இவங்க 2 பேர் குவாலிட்டியாக பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக கடைசி வரை இருக்கும். Okay. இதே இது இப்போ நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் டீம் யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். எனக்கு மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ் வந்து கான்ட்ராக்ட் டீம் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்க இந்த லிஃப்ட்டுக்கு வருவாங்க, அடுத்த லிஃப்ட்டுக்கு வர மாட்டாங்க. ஆமா இப்போ என்கிட்ட இருக்க டீம்ல எப்படின்னா பிரதர் அந்த கஸ்டமரோட பெரிய இன்ட்ராக்ஷன்ல இருப்பாங்க. டீம்ல எல்லாருமே முக்கியமான பர்சன்ஸ் தான். இருந்தாலும் எங்க கேப்டன் அவரு
எல்லாரையும் வழி நடத்துவார். ரொம்ப சாஃப்டான ஆள். நாங்கள் இந்தியாவில் வந்து தான் லிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஓகே. நாங்கள் 2016 அப்போலாம் வந்து இங்கே இந்த டொமஸ்டிக் எலிவேட்டருங்கிறது பெரிய லெவலில் ரீச் ஆகாத டைம். துபாய் லிஃப்ட் அப்படிங்கிற நேமில் எங்களுக்கு அங்கே கொய்தி ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணார். பாலா தான் அதை ஃபேப்ரிகேஷன் பண்ணது ஃபுல்லாக அங்கே பாலா தான் பண்ணாப்புல. அங்கே நாங்கள் லிஃப்ட்டை லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சி தான் அதுக்கப்புறம் இங்கே வந்து கொரோனாவுக்கு அப்புறம் அங்கே எங்களால் கண்டினியூட்டி பண்ண முடியல. ஸோ இந்தியா வந்தோம். சரி என்ன ப்ராடக்டை பண்ணலாங்கும் போது அங்கே பண்ணதை இங்கே பண்ணுவோமா, எதிர்பார்ப்பு இருக்குமான்னு யோசித்தோம். ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. ஓகே சார். இப்போ லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஒரு லிஃப்ட் தான் அங்கே இருக்கும். ஆமாம். பட் அந்த ஒரு லிஃப்ட்டை பார்த்து அவங்களுக்கு சூஸ் பண்ணுற ஆப்ஷன். அதனால இங்கே எல்லா லிஃப்ட்டுமே வச்சிருக்கீங்க டெமோவுக்கு. கண்டிப்பாக. இடமும் நல்லா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. இப்போ மேலே வந்து அது பார்த்தீங்கன்னா திருக்குறள் இந்த பேனர் மாதிரி தொங்க எதுக்காக அப்படின்னு? நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து தமிழ் மேலே நிறைய பற்று இருக்குது. அதுலேயும் எனக்கு திருக்குறளோட நிறையா கோட்ஸ் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு நிறைய தேவை இருக்குது. இப்போ இந்த குறள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரதர், எப்பொருள் யார் யார் வை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எவ்வளோ விஷயங்கள் வந்து டெய்லி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு கம்பெனி இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. ஒரு பொருள் வந்து அங்கே 1000 ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு எப்படிலாம் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து அப்படியே ஆர்டர் கொடுத்துடக்கூடாதுங்கிறது என்னோட வேண்டுகோள். ஸோ இப்போ இங்கே எல்லா மாடல் லிஃப்ட்டும் இங்கே வச்சிருக்கிறோம். ஸோ யார் எது சொன்னாலுமே நேரில் வந்து பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லைவ் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த லிஃப்ட் நம்மளுக்கு சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இந்த சைஸ் கரெக்டா, இந்த ஸ்பீடு கரெக்டா, இந்த குவாலிட்டி நல்லா இருக்கா, இவங்களோட டீம் ஸ்ட்ரென்த் ஓகேவா, இவங்கள நம்பி வாங்கினா அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, அந்த அளவுக்கு இவங்களோட பேக்ரவுண்ட் இருக்கா, இதுக்கு முன்னாடி இவரோட பின்புலம் என்ன, இதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டில் இருந்திருக்காங்களா. ஏன்னா பிரதர் இன்னைக்கு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு இருப்பாங்களா இல்லையானு தெரியாமல் போகக்கூடாதுல்ல. ஸோ இதெல்லாம் நேரில் வந்து பார்த்து புரிஞ்சுக்கணுங்கிறதான் என்னோட வேண்டுகோள். ஓகே. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட் இதெல்லாம் வச்சிருக்கீங்க. சூப்பர். தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ பிரதர்.